விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, ஏனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாங்காய் இனிக்கும், சாம்பல் ருசிக்கும், மசக்கையினாலே. கருவுற்ற பெண்களின் உணவு வேட்கை. கருவுறும் பெண்கள் தமது இயல்பான உணவு பழக்கத்திற்கு மாறாக மாங்காய், புளி முதலியவைகளின் மீது வேட்கை கொள்வதும், மண், விபூதி, சோப்பு, பற்பசை முதலிய தேவையற்ற பொருட்களை சிலர் உட்கொள்ள விரும்புவதையும் நாம் காண முடியும். கருவுறும்போது உடலின் சத்துக்குறைவால் இத்தகைய உணவு வேட்கை ஏற்படுகிறது என பரவலாக நம்பப்படும் கருத்தினை அறிவியல் ஒப்புக்கொள்வது இல்லை. கருவுறும் பெண்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே அவர்களது நாக்கின் சுவை, மூக்கின் வாசனை ஆகியவைகளில் மாறுதல் ஏற்படுவதும், சிலருக்கு உலோகச் சுவை அறியப்படுவதும் ஏற்படுகின்றது. இவ்வாறு உணவின் சுவையில் ஏற்படும் மாற்றங்களால் கருவுற்ற பெண்களின் உணவுப் பொருட்களின் விருப்பமும் வேட்கையும் வேறுபடுகின்றது. சில பெண்களின் உணவின் விருப்பமானது அவர்களது உணர்வின் அடிப்படையில் அறிந்தோ அல்லது உள்ளார்ந்த மனதின் வெளிப்பாடாகவோ அமைகின்றது. இவ்வகை உணவானது அவர்கள் குழந்தை பருவங்களில் விரும்பிய உணவாகவோ அல்லது அவர்களது சம்பிரதாயம் சார்ந்ததாகவோ இருக்கலாம். அவர்களது உணவு பழக்கத்தில் இல்லாத உணவின் மீது நாட்டம் கொண்டு அதனை இரகசியமாகவும் உண்ணக்கூடும். பெரும்பாலான கருவுற்ற பெண்களுக்கு சில வகை உணவின் மீது வேட்கை உண்டாவதை காட்டிலும் சில வகை உணவுகளையும், வறுத்த உணவுப் பொருட்களையும், காஃபி, டீ முதலிய பானங்களையும் விலக்குகின்ற உணவு பழக்கமும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. பொதுவாக பெண்களுக்கு அவர்களது கர்ப்ப காலத்தில் சில வகை உணவின் மீது வேட்கையும் விருப்பமும், சில வகை உணவுகளை விலக்கும் மனப்பான்மையும் ஏற்படுவது இயல்பே. எனினும் உணவின் மீதான வேட்கையை தணிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை மட்டுமே தொடர்ந்து உண்ணுவதால் பிற வகை உணவின் சத்துக்குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கருவுற்ற பெண்கள் தமது உணவின் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் அதே தருணத்தில் கருவில் வளரும் குழந்தைக்கும் தனக்கும் தேவையான அனைத்து வகை சத்துக்களும் நிறைந்த உணவை உட்கொள்வதும் அவசியம் ஆகும். மேலும் விபூதி, மண், சோப்பு, பற்பசை முதலிய உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கும் பொருட்களின் மீதான நாட்டத்தை தவிர்க்க வேண்டியதும் அவசியம் ஆகும். கருவுற்ற பெண்களின் நாக்கும் மூக்கும் தமது செயல்பாட்டினை மாற்றிக்கொள்வதை மருத்துவம் விளக்கினாலும் ஏன் அவ்வாறு நிகழ்கிறது என்பது இயற்கையின் இரகசியமே. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.